கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நாளில்மாய் கிருபை எப்படி பெருகச் செய்வது என்ற நிலையில் நான் உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனெனில் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, நாங்கள் வாழ்ந்திருப்பதும் பிழைத்திருப்பதும் உம்முடைய கிருபை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அது வெறும் உதட்டளவு வார்த்தையா, உள்ளத்திலிருந்து வருகின்ற வார்த்தையா, அது தெரியாது. ஆனால் கிருபை கிருபை என்று மட்டும் நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த நாளிலே நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். பார்க்கும் பொழுது தேவனுடைய கிருபையும் அவருடைய காக்கும் கரங்களும் நம்மோடு எப்படி நம்மளை வழி நடத்துகிறது என்பதை நான் உணர்ந்து இந்த காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள உங்களோடு விரும்புகிறேன். அதாவது ஒரு பேருந்து செல்லிக் கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அதை ஒட்டி நாப்பால் ஒரு ஆட்டோ சென்று கொண்டிருக்கிறது. நீங்களும் அநேகர் இந்த வீடியோவை பார்த்திருந்திருக்கலாம். ஆனாலும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த பஸ்ஸு ஒட்டி பின்புறமாக இந்த ஆட்டோ சொல்லிக் கொண்டிருக்குது. அந்த ஆட்டோவில் ஆட்டோ ஓட்டுநர் முன்பக்கமும் பின்பக்கமும் இருக்கையிலே ஒரு 3 பயணிகளும் அமர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின் ஒரு பேருந்து வருகிறது. அந்த பேருந்து நிறுத்த முடியாமல் அந்த ஆட்டோவை இடித்து ஆட்டோக்கு முன் இருக்க பேருந்தையும் இடித்து விட்டது. ஆட்டோ இருக்கிற இடம் எந்த இடம்னு தெரியாதது போல அந்த 2 பேருந்துகளும் மோதிக்கொண்டது. அப்பொழுது ஆட்டோவில் இருக்கிறவர்கள் நசுங்கி சின்ன பின்னமாக உருக்குலைந்து ஆட்டோவோடு சேர்ந்து எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டார். அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஓடி பார்க்கிறார்கள். பார்க்கும்போது எல்லாம் திகைத்து நிற்கக்கூடிய சொல்ல 2 பஸ்ஸுகளுக்கு நடுவில் ஒரு ஆட்டோ மாட்டி அது நசுங்கி போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? செதறி போயிருக்கும். ஒரு கணம் யோசிச்சு பார்த்தோம். பாருங்க, அந்த ஆட்டோல வந்தவங்க என்னன்னு சொல்லி வந்திருப்பாங்க. எங்கேயாவது வெளியில ஷாப்பிங் போயிட்டு உடனே திரும்பி வரலாம் வந்திருக்கலாம், அல்லது ஊருக்கு போய் அவங்களுக்கு உறவினர்களை பார்க்க போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆட்டோல அவங்க கிளம்பி இருக்காங்க. கிளம்பின கொஞ்ச நேரத்துல அவங்க இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க. அப்ப அதை பாருங்க, ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நொடி பொழுதில் அடுத்து என்ன நடக்குன்றது தெரியாதபடி அது நடந்து விடுகிறது. அப்பதான் நான் யோசிச்சேன், நம்ம இருக்கிறது தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாம இருந்தா இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த மண்ணில இல்லாம இருக்காங்க. ஆனா அவருடைய கிருபையினால், அவருடைய பாதுகாப்பினால் நாம் இன்னைக்கு நிற்கிறோம். நிர்மூலமாகாமல் இருக்குது அவருடைய கிருபை என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நான் உணர்ந்து கொள்கிறேன். மேலும் இந்த கிருபையை பற்றி இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும். அந்த உதாரணத்தின் மூலியமா நான் உங்களுக்கு விளக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல மாணவர்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமா உட்கார்ந்து படிச்சு கொண்டிருக்காங்க. ஒரு கல்வி நிறுவனத்துல சிலர் நின்று பேசி கொண்டிருக்காங்க, சிலர் அலர்ட் அடிச்சு கொண்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்த தலைமை ஆசிரியர் அந்த வழியா நடந்து வராரு. அப்போது மாணவர்கள் அனைவரும் எழுந்திருச்சு அவருக்கு வணக்கம் செய்யறாங்க. பதில் அவருக்கும் தலையை அசைச்சிட்டு அவர் அவங்களை கடந்து போறாரு. அப்போது வணக்கம் சொல்லிய மாணவர்கள் ஒருவன் மட்டும் சொல்லிய வணக்கம் கவனத்தை கவர்ந்தது. மிகவும் மரியாதையாக வணக்கத்தை அவருக்கு செலுத்தினான். மற்றவன் கடமைக்காக வணக்கம் செலுத்தின காட்டிலும் உண்மையில் மரியாதையுடன் அந்த மாணவன் வணக்கம் செலுத்தது அவர் மனசுல அந்த முகம் பதிஞ்சிடுச்சு. தலைமை ஆசிரியர் வெளியே போகும்போதும் வரும்போதும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் அந்த மாணவன் கொடுக்க தவறுனதே இல்லை. தலைமை ஆசிரியர் புன்னையோடு தலையசைத்து செல்வார். சில சமயம் அவர் போகும்போது கூட நிறைய பேர் வணக்கம் வச்சா, இன்னைக்கு அந்த பையன் எங்க காணுமே, இங்க இருப்பானே அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலைக்கு அவர் வந்துட்டாரு. ஒரு நாள் அவருடைய வகுப்பு, அந்த மாணவனுடைய வகுப்பு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் சார், அந்த ஒரு மாணவனை பற்றி நான் உங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு தலைமை ஆசிரியர் சொன்னாரு, அந்த பையனை பார்த்தா அப்படி ஒன்னும் தப்பு செய்யற பையன் மாதிரி தெரியலையே, அவன் நல்ல பையன் மாதிரி தானே இருக்கிறான், அப்படிதான் நானும் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ஆசிரியர், சார் பையன் நல்ல பையன் தான் சார், பணிவான ஒழுக்கமான பையன் தான். ஆனா எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது, அவனுக்கு படிப்பு வரல சார், அவன் ஸ்கூல்ல வச்சிருக்கிறதுக்கே சரியில்லை சார், நமக்கு தான் கஷ்டம், அவனை வச்சுட்டு தான் நமக்கு ரிசல்ட் போவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தலைமை ஆசிரியர் அமைதியா யோசித்தாரு, நீ ஒரு முறை அவனுக்கு புரியுற மாதிரி எப்படி சொன்னா அவனுக்கு புரியுமோ அது மாதிரி சொல்லிக்கூட, அது இல்லாம அவனை அப்படியே விட்டுவிட முடியாது, கொஞ்சம் தனி அக்கறை எடுத்துக்கோங்க என்று அந்த ஆசிரியர் புகார் கூற வந்த ஆசிரியரிடம் சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்புகிறார் தலைமை ஆசிரியர். அந்த மாணவன் மீது தலைமை ஆசிரியருக்கு அத்தனை ஒரு அன்பு அவருக்கு வந்துருச்சு. ஆனாலும் அந்த வகுப்பு ஆசிரியர்
என்னடா இவன் ஒண்ணுமே புரியல இவனுக்கு அப்படின்னு சொல்றோம், ஆனா இவன் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறாரு அவருன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் போயிட்டாரு. ஒரு நாள் அரசாங்கத்திலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்குது. அதுல என்னன்னா, பள்ளி மாணவர்களுக்கு அரசு செலவில் வெளிநாடு அழைத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உங்க பள்ளியிலிருந்து ஒரு மாணவனை தெரிவு செய்து அவருடைய பெயரை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதம் வந்தது. தலைமை ஆசிரியர் அந்த கடிதத்தை பார்த்து அந்த மாணவனின் பெயரை அவர் எழுதுறாரு. எழுதிட்டு அந்த மாணவனுடைய வகுப்பு ஆசிரியரை வரவழைச்சு சொல்றாரு, அந்த மாணவன் கவர்மெண்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்குது, அந்த மாணவனை வெளிநாடு அனுப்புறதுக்கு நான் பரிந்துரை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஆசிரியர் சொல்றாரு, சார் அந்த பையனுக்கு அதுக்குரிய எந்த விதமான தகுதியும் இல்லை சார் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் தலைமை ஆசிரியர் அவன் பெயரை எழுதி அவனுக்கு தேவையானவற்றை எல்லாத்தையும் தயார்படுத்த சொல்லுகிறார். வெளிநாடு செல்வதற்கு அரசாங்கத்தினுடைய செலவுல வெளிநாடு அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது அந்த பயணத்தை. அந்த வகையில அவனுக்கு ஆச்சரியப்படும் வகையில, பொறாமைப்படும் வகையில இவனுக்கு எப்படி இதெல்லாம் நடக்கிறது என்று நினைக்கிறார்கள். அப்போ இதுதான் அவர் சொல்ற திருப்பி, சார் இந்த பையனுக்கு எந்த தகுதியும் இல்லை சார் அதுல போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் நமக்கு எந்த தகுதியுமே இல்லாத நமக்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்தி அவர் நம்மேல் காட்டுற அன்புக்கு பேரு தான். தகுதியற்ற நம்மையும் உயர்த்தி பாதுகாத்து நம்மேல் அக்கிரமை கொள்ள செய்கிறது தான் கிருபை. அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதுபோல அவருக்கு பிரியமா நம்ம நடப்போம், துதிப்போம், ஆராதிப்போம் என்றால் தேவனுடைய அளவில்லாத இரக்கமும் கிருபையும் நம்ம சூழ்ந்திருக்கும். அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடக்கணும். அவருக்கு பிடிக்காத அநேக காரியங்கள் நம் வாழ்வில் இருந்தா அதெல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு பிடித்தது போல அவரை துதிப்பது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே அவரை துதிப்பதும் ஆராதிப்பதும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதும். வேதத்துல மார்த்தாள் மரியாள் ரெண்டு சகோதரியை நம்ம பார்ப்போம். அவங்கள மார்த்தாள் ஆண்டவர்கிட்ட சொல்றான், நான் எவ்வளவு வேலையா கஷ்டப்படுறேன், ஆனா அவ எனக்கு மரியாள் ஒண்ணு கூட உதவி செய்யாம உங்ககிட்ட உக்காந்துகிட்டு இருக்கிறா, நீங்க அவளை கண்டிஷன் பண்ணி அனுப்புங்க கொஞ்சம் வேலை செய்யறதுக்குன்ட்டு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாலே நீ உலக காரியங்கள கவலைப்படுற, ஆனால் அவள் தனக்கு தேவையானதை தெரிந்து கொண்டாள். என்ன தேவைன்னா தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதுதான் அவருக்கு பிரியமானது. தனக்கு தேவையானதை அவள் தெரிந்து கொண்டாள். தேவனுடைய அதை அவர் சொல்றார். ஆகவே நாம் மரியாளை போல தனக்கு தேவையானது என்ன என்பதை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்துல எல்லா காரியமும் இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்ப செய்து முடிப்பார்? நீங்க அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கும் போது அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சங்கீதம் சொல்லுது. அதனால நாம் அவருக்காக அவரின் மேல் பற்றுதல் கொண்டு அவரோடு நெருங்கி ஜீவிப்போமானால் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அநேக ஸ்தோத்திரங்களால், அநேகருடைய ஸ்தோத்திரங்களால் கிருபை பெருகும் என்று வேதம் சொல்கிறது. அதுபோல நம்ம அநேக ஸ்தோத்திரம் செலுத்தி தேவனிடத்தின் மேல் கிருபை பெறவும், சமாதானத்தின் மேல் சமாதானம் பெறவும், வானத்தின் பலகனியை திறந்து ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தரை சார்ந்து வாழ்வோம். ஏன்னா அவர் உங்களுக்காக யாவையும் செய்கிறவர், உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் கவலைகள் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் சீர் செய்யக்கூடியவர் அவர். அவருடைய கிருபையினால் மட்டுமே நம்மை சீர்படுத்த முடியும், நம்மை செப்பனிட முடியும். எனவே அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம், அவரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுப்போம், துதிப்போம், ஆராதிப்போம். அவருடைய அளவில்லாத கிருபையை நாம் பெற்று மகிழ்ந்திருப்போம். நாம் வாழ்ந்து மகிழ்ந்திருக்க, மகிழ்ச்சியா இருக்க அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருப்பதாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.